மதுரை மாவட்டம் கிழக்கரை கலைஞர் நூற்றாண்டு அரங்கில் மேற்கு தொகுதி சார்பாக ஜல்லிக்கட்டு போட்டியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஊராட்சி ஒன்றியம் கீழக்கரை கிராமத்தில் ஏறு தழுவுதல் அரங்கத்தில் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறுகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழக பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ் ஆகியோர் பச்சை கொடியை அச்சிட்டு ஜல்லிக்கட்டு போட்டியை துவங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது 400 முதல் 500 மாடுபிடி வீரர்களும் அதே போல 900 முதல் 1000 ஜல்லிக்கட்டு காளைகளும் களமிறப்பதற்காக ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு போட்டியிலும் ஒவ்வொரு சுற்றுவானது ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்கள் களம் காண இருக்கிறார்கள். ஒவ்வொரு நிற உடை அணிந்து மனிதர்கள் அணிந்து ஜல்லிக்கட்டு வீரர்கள் மாடுகளை அடக்கி களம் காண இருக்கிறார்கள். அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு ஜல்லிக்கட்டு போட்டியை களமிருப்பதற்காக மாடுபிடி வீரர்கள் களம் காண இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனை தமிழக மருத்துவத்துறை சார்பில் நடைபெற்று வருகிறது. அதே போல மாடுகளுக்கும் இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகள் களமிறங்க இருக்கிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி அருண்.